இந்தியா உலக நாடுகளிடையே அதுவும் பர்டிகுலரா சைனா, யுஎஸ் அவங்க எல்லாத்தையுமே பீட் பண்ண முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். அதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா கச்சா எண்ணெயை அளவுக்கு அதிகமா இம்போர்ட் பண்ணி வாங்குறது தான். இனி வருங்காலத்துல இந்தியா கச்சா எண்ணெய்க்கு மாற்றா நிறைய கிரீன் எனர்ஜியை தொடர்ந்து தயாரிக்க ஆரம்பிச்சிருக்காங்க, உற்பத்தி செய்யவும் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலா இது இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய மாற்றத்தை இனி வருங்காலத்துல கொடுக்க போகுது, அதை பத்தி தான் டீடைலா நீங்க பதில பார்க்க போறோம். வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு கோல்ட் வேல் ஆஃபீஷியல் சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான விஷயம், இந்தியா வருஷத்துக்கு ஒரு முறை கிட்டத்தட்ட ஓவரால கணக்கு போடும்போது $135 பில்லியன் அளவுக்கு நம்ம கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம். அதனால நம்ம நாட்டினுடைய ஜிடிபில இது ஒரு பெரிய அடியா இருக்கு. அதுவும் மட்டும் கிடையாது, இந்தியா ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 87% வெளிநாட்டுல இருந்து வாங்குறோம். பேலன்ஸ் 12% மட்டும்தான் இந்தியாவில தயாரிக்க முடியுது. அதுவும் பர்டிகுலரா ஒரு வருஷத்துக்கு 30 மில்லியன் டன் அளவுக்கு தான் நம்மளால உற்பத்தி செய்ய முடியுது. ஆனா இந்தியாவில ஸ்டாக் இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 650 மில்லியன் டன் அளவுக்கு இந்தியாவில கச்சா எண்ணெய் கொட்டி கிடக்குது. இந்தியா நிறைய பகுதியில எந்த இடத்துல இருக்குது கண்டுபிடிக்க முடியாம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம். ஆக்சுவலா இந்த கச்சா எண்ணெயை பேசிக்கா எப்படிப்பா கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மொத்தம் 3 ப்ராசஸ் இருக்கு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம சேட்டலைட்ல நிறைய டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவை கம்பேர் பண்ணி அதே மாதிரி மண்ணோட மாதிரி, பாறையுடைய மாதிரி இது எல்லாத்தையுமே செக் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த ஜியோலாஜிக்கல் சர்வே மூலமா இதை ஐடென்டிஃபை பண்ணுவாங்க. பர்டிகுலரா இந்த இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிப்பாங்க. அது சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ரெண்டாவது ஒரு முக்கியமான ப்ராசஸ் என்னன்னா, இங்க ஒரு பர்டிகுலரான அந்த பிளேஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு வெடியை போடுவாங்க, அல்லது ஏர்கன் மூலமா இந்த இடத்துல அந்த பர்டிகுலரான பகுதியில ஷூட் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அந்த இடத்துல எவ்வளவு நில அதிர்வு ஏற்படுது அதை வச்சு பல டேட்டாவை மேப்பை வச்சு ஃபைண்ட் அவுட் பண்ணுவாங்க. ஆக்சுவலா இது ரெண்டுமே சக்சஸ் ஆயிடுச்சு அப்படின்னா மூணாவது முக்கியமான ப்ராசஸ் தான் இந்த ட்ரில் எக்ஸ்ப்ளோரேஷன். ஆக்சுவலா இந்த நம்ம இப்ப ரீசென்ட் டைம்ல இந்த போர்வெல் மூலமா 1000 அடி 2000 அடி போர் போடணும் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோல பேசிட்டு இருந்தோம். அது உத்தரப்பிரதேசல பல்லியா மாவட்டத்துல இப்ப கச்சா எண்ணெய் 300 ஸ்கொயர் கிலோமீட்டருக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த இடத்துல ஆராய்ச்சி பண்ண போறாங்க. அந்த மாதிரி ஆராய்ச்சியை அடுத்தது பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த மூணுமே சக்சஸ் ஆச்சு அப்படின்னா மட்டும்தான் அடுத்த ப்ராசஸ்க்கு போவாங்க. ஆக்சுவலா இந்தியா இந்த 3 ப்ராசஸ்லயுமே ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் எல்லாம் ரொம்ப முக்கியமான பொருட்கள் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ற ஒரு முக்கியமான ரீசன்னாலேயே நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு ஸ்ட்ரகிள் பண்றோம். அது மட்டும் இல்லாம ட்ரில் ரிக் எல்லாமே வெளிநாட்டுல இருந்து வாங்க வேண்டிய ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல இருக்கும். அது மட்டும் இல்லாம நிறைய கம்பெனிஸ் உள்ளடங்கி வேலை செய்யறதுக்கு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்க. அதுதான் ஒரு நிதர்சனமான உண்மை. அஸ்ஸாம்ல நம்ம ஃபர்ஸ்ட் 1889லயே நம்ம கச்சா எண்ணெய் அங்க இருக்கிறத கண்டுபிடிச்சு தொடர்ந்து வருஷம் இப்ப வரைக்கும் எடுத்துட்டு இருக்கோம். இது அஸ்ஸாம் மட்டும் கிடையாது, அஸ்ஸாம்ல இன்னும் 2-3 பகுதிகள் இன்னுமே கச்சா எண்ணெயை தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டுல ஒரு சில முக்கியமான பகுதிகள் ஆகட்டும் இந்த மாதிரி ஒவ்வொரு பகுதியிலையும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, மும்பைல ஒரு கடலோர பகுதியில அங்க கச்சா எண்ணெய் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சு அங்கேயும் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்காங்க. இது எல்லாமே ஒரு சில பகுதிகள் மட்டும்தான். இந்தியாவுல கச்சா எண்ணெய் அதிகமா கிடையாது. ஆனா நம்ம ஏன் இன்னும் கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்ணி வாங்குறோம்? அதாவது இந்தியாவில் வர எல்லா வெஹிக்கிளுமே இது வரைக்கும் கச்சா எண்ணெய் பேஸ் பண்ணி பெட்ரோல் டீசலை டிபெண்ட் பண்ணி மட்டும்தான் இருக்கு. ஆக்சுவலா இந்தியால பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் யூஸ் பண்றது ஓகே, இதுல 2-3 பிரச்சனைகள் இருக்கு. ஆக்சுவலா நம்ம கச்சா எண்ணெயை வெளிநாட்டுல இருந்து வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும், டாலர் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றோம். இதுல என்ன பிரச்சனைனா, நம்ம அளவுக்கு அதிகமா நம்ம கச்சா எண்ணெய் வாங்குற காரணத்தினால கச்சா எண்ணெய் டாலரை பேஸ் பண்ணி தான் நம்ம வாங்குறோம். ஆக்சுவலா இதனால நமக்கு ஏற்றுமதியில எவ்வளவுதான் நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணாலும் இம்போர்ட் அளவுக்கு அதிகமா பண்றோம். அதனால நமக்கு டாலர் ஷார்டேஜ் ஆகுது. ஒருவேளை இந்த டாலர் ஷார்டேஜ் ஆச்சுன்னா நம்மளுடைய நாட்டினுடைய பணவீக்கம் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிக்கும். அது ஒரு முக்கியமான பிரச்சனையா. இன்னொரு முக்கியமான பிரச்சனை, உலக நாட்டுல எங்க பிரச்சனை வந்தாலும், ஏன் இப்ப ரஷ்யா உக்ரைன் போர் வந்துச்சு, இப்ப ட்ரேட் வார் வந்துச்சு, இந்த மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலுமே இங்க கச்சா எண்ணெயில மாற்றம் ஏற்படும். அதாவது உலகத்துல வேற யாரோ அடிச்சிட்டு இருக்காங்க, ஆனா கடைசியில இந்தியா பாதிக்கப்படும். இந்த கச்சா எண்ணெயை நம்ம ரேட் ஏறிச்சுன்னா அது நம்ம நாட்டு ஜிடிபிலேயே ஒரு பெரிய அடியாகும். இன்னும் சுருக்கமா சொல்ல போனா கச்சா எண்ணெயில் ஒரு $10 ஒரு பேரலுக்கு விலையேறுன்னு வச்சுங்களேன், நம்ம நாட்டு ஜிடிபில கிட்டத்தட்ட 0.1 அல்லது 0.2% அளவுக்கு வேரியா இருக்கு. ரொம்ப முக்கியமான வாய்ப்பா இருக்கு. அதனாலதான் சொல்றோம் கச்சா எண்ணெய் ரொம்ப முக்கியமானது. உலகத்துல எந்த பிரச்சனை வந்தாலும் நம்ம அதை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குங்கிறது தெளிவா தெரியுது. அது மட்டும் பிரச்சனை கிடையாது, டாலர் இங்க நமக்கு ஷார்டேஜ் ஆச்சுன்னா நம்ம இந்திய ரூபாய் கொடுத்து தான் வாங்குற மாதிரி இருக்கும். அது நம்ம நாட்டினுடைய ரூபீஸ் உடைய கரன்சியோட வேல்யூவை டோட்டலாவே கம்மி பண்ணிரும். அதுதான் ஒரு முக்கியமான பிரச்சனை.
ஆக்சுவலா இந்தியா வந்து இவ்வளவு பிரச்சனை வந்து நம்ம கச்சா எண்ணெய் பேஸ் பண்ணி போயிட்டு இருக்கோம். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன, கச்சா எண்ணெய் வந்து நம்ம பெட்ரோல் டீசல வந்து பிரிச்சு எடுக்கிறோம். அது மட்டும் பிரிக்கிறது மட்டும் நமக்கு வேலை கிடையாது. இதை வந்து பெட்ரோல் டீசல் வெஹிக்கிள் நம்ம யூஸ் பண்ணும்போது பொல்யூஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. ஆக்சுவலா நம்ம வெளிநாட்டுல இருந்து நம்ம டாலருக்கு ஊதுதான் வாங்குறோம். அதுவே வந்து பெரிய பிரச்சனை. அது மட்டும் கிடையாது, நம்ம நாட்டுல வந்து பொல்யூஷன் ஆகிற காரணத்தினால இந்த ஏர் பொல்யூஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு வருஷம் நம்ம $95 பில்லியன் அளவுக்கு இதுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. அந்த மாதிரி ஒரு மோசமான சிச்சுவேஷன் தான் இந்தியா போயிட்டு இருக்கு. அதனால இந்தியா வந்து இன்னும் யோசிச்சாங்க, கச்சா எண்ணெய் எப்படியா இருந்தாலும் இன்னும் ஒரு 40 to 50 வருஷத்துக்கு தான் இந்த உலக மார்க்கெட்ல பெரிய லெவல்ல தாக்கத்துல இருக்கும். அதுக்கப்புறம் வந்து கச்சா எண்ணெய் டிமாண்ட் ஆக ஆரம்பிக்கும். அதற்காக இப்பவே வந்து மாற்று எனர்ஜியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இந்தியா நிறைய முயற்சி எடுக்கிறாங்க. அதாவது இது உலகத்துல சைனா யுஎஸ் தாண்டி நம்ம 3வது முக்கியமான இடத்துல இருக்கோம். அதாவது கிரீன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுல. ஆக்சுவலா இந்த கிரீன் எனர்ஜி வந்து நம்மளுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னா 2030க்குள்ள 500 ஜிகாவாட்டாவது நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கட்டாயத்துல இந்தியா இருக்கு. ஆக்சுவலா அதுவும் பர்டிகுலரா கிரீன் ஹைட்ரஜன் எல்லாம் பெரிய லெவல்ல டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியா வந்து ரொம்ப முயற்சி எடுத்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, சோலார் பேனல் ஆகட்டும், விண்மில் ஆகட்டும், ஆல்ரெடி வந்து பெரிய லெவல்ல டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இப்போ வந்து எலக்ட்ரிக் வெஹிக்கிள் எல்லாம் வந்து இந்தியால ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனா சைனா வந்து படு வேகமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் ரொம்ப அதிகமா கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இதுல சின்ன ஸ்ட்ரகிள் இருந்தாலும் ரொம்ப ஃபார்வேர்ட் நோக்கி போயிட்டு இருக்கோம். ஆக்சுவலா இன்னும் சுருக்கமா சொல்ல போனா இந்த உலகத்துல 100 ஜிகாவாட் வந்து கிரீன் எனர்ஜியை ப்ரொடியூஸ் பண்றதுல இந்தியாவும் ஒன் ஆஃப் த கண்ட்ரி. அதாவது மொத்த 4 கண்ட்ரி மட்டும் தான் அந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்காங்க. இப்போ இந்தியாவும் இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் பண்ணிருக்கிறது நமக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா இருக்கு. ஆக்சுவலா இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இந்தியா வந்து கிரீன் எனர்ஜியை டெவலப் பண்ணும் அப்படிங்கிற காரணத்துக்காக இந்த கரண்ட் இயர்ல பட்ஜெட்ல மட்டும் கிட்டத்தட்ட 26,000 கோடி வந்து இதற்காக மட்டும் ஒதுக்கி இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து இந்தியா வந்து கிரீன் எனர்ஜி தான் ஃபுல்லா போக்கஸ் பண்ண போறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. அது மட்டும் கிடையாது, இந்தியா வந்து 2024ல நம்ம சோலார் எனர்ஜி மட்டும் 24 ஜிகாவாட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். அது மட்டும் கிடையாது, நம்ம விண்மில்ல கிட்டத்தட்ட 3 ஜிகாவாட் அளவுக்கு நம்ம பவரை ப்ரொடியூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா இந்தியால நிறைய பகுதியில காற்றாலைகள் நிறைய இருந்துட்டு இருக்கு. அது வந்து பவர் ப்ரொடியூஸ் பண்றதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கு. ஏன்னா நிறைய பகுதியில காற்று அதிகமா வருது. அதை பேஸ் பண்ணி தொடர்ந்து வந்து அதிகரிச்சுட்டே வருது. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிட்டிவா பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்தியா வந்து சோலார் வந்து எந்த பகுதியில வந்து அதிகமா ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு, ராஜஸ்தான், குஜராத், மகாராஷ்டிரா, கர்நாடகா, இங்க எல்லா பகுதியும் சேர்த்து 47% ஓவரால் இங்க மட்டும் உற்பத்தி ஆகுது. அந்த அளவுக்கு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே வருது. அது மட்டும் கிடையாது, இந்த கிரீன் ஹைட்ரஜன் வந்து நாம ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5 மில்லியன் மெட்ரிக் டன் அளவுக்கு உற்பத்தி செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப கரண்ட் சிச்சுவேஷன்ல. ஆக்சுவலா இந்தியாவினுடைய பிளான் என்னன்னா 2030க்குள்ள ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட் அடையணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கோடி இதுல இன்வெஸ்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கிட்டத்தட்ட 6 லட்சம் ஜாப்ஸ்க்கு மேல ரொம்ப அதிகமா இந்தியாவில் அவைலபிள் இருக்கும். இந்தியால கிரீன் ஹைட்ரஜன் வந்து ஆல்ரெடி வந்து நிறைய ட்ரெயின்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் பர்டிகுலரா ஜிந்த்ல இருந்து ஜோனிபட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த ஊருக்கு வந்து கிரீன் ஹைட்ரஜன் ட்ரெயினை இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இது சக்சஸ்ஃபுல்லும் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து இன்னும் நிறைய பகுதியில் கொண்டு வரக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துட்டு இருக்கு. ஆக்சுவலா இது மட்டும் இந்த கிரீன் ஹைட்ரஜனுடைய ஒரு முக்கியமான பங்கு கிடையாது. இது வந்து பாத்தீங்கன்னா எஃகு தயாரிக்கிறது, உரத்தை தயாரிக்கிறது, இந்த மாதிரி நிறைய முக்கியமான ஃபேக்டரியில இதை வந்து கொண்டு வந்து ஃபாசில் ஃபியூல ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம நிறைய வெஹிக்கிளுக்கு கிரீன் ஹைட்ரஜன் கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் கிடையாது, நம்ம எல்லா வீட்லயுமே லைட், டிவி, இந்த மாதிரி அத்தியாவசிய எல்லா உபயோகத்துக்கும் இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. இந்த மாதிரி நிறைய பர்பஸ்க்காக இந்த கிரீன் ஹைட்ரஜனை கொண்டு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. இது வந்து கிரீன் எனர்ஜியா இன்னும் 2030 35 ஒரு மிகப்பெரிய முன்னேற்றம் அடைவதற்கு ஒரு மிகவும் உதவியா இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. இது வந்து நம்ம நாட்டினுடைய பொருளாதாரத்துக்கு, ஜிடிபிக்கு ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை நோக்கி முன்னாடிக்கு கொண்டு போறதுக்கு ஒரு மிகவும் உதவியா இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெளிவா தெரியுது. பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.